பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே உடனே ஞாபகத்துக்கு வர்றது லவ்வர்ஸ் டே அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு, பசங்க பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டு இருப்போம்ல. ஆனால் எத்தனை பேருக்கு லவ்வர்ஸ் டேயோட உண்மையான வரலாறு தெரியும் அப்படின்னு கேட்டால் நம்மள பாதி பேருக்கு தெரியறதில்ல. அந்த லவ்வர்ஸ் டே அதாவது காதலர் தினத்தோட வரலாறை பற்றி தான், உண்மையான வரலாறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ரகு யூனிவர்ஸ் 21 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா இது மாதிரி நிறைய உலகத்தில் நடக்கிற பல இன்ஃபர்மேஷன் ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம். மை நேம் இஸ் ரகு. வெல்கம் டு ரகு யூனிவர்ஸ். வரலாறு அடிப்படையில் பார்த்தா இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதை எல்லாத்தையும் சாப்டர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை பார்ப்போமா. ரோமானியர் காலகட்ட வரலாறுல இந்த காதலர் தினத்தை லூப்பர் காலே அப்படிங்கிற ஒரு பெரும் திருவிழாவாக ரோமானியர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வந்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிப்ரவரி 14 இங்கிலாந்தில் உள்ள பறவைகள் மூலயமா தன்னுடைய காதல் ஜோடியை தேர்ந்தெடுக்கும் ஆங்கிலேயர் பழமைவாதிகளோட இந்த நாளை தான் நம்ம காதலர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகங்கள் சொல்லப்படுது. ஆனால் இது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியே காதலர் தினம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமானிய அரசன் ஆட்சி காலகட்டத்தில் காதலர் தினம் உருவானதுக்கு பல சாட்சிகளும் பல ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன ஆதாரங்கள் சாட்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிளடாஸ் மிமி அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி புரியும் போது தன்னுடைய முட்டாள்தனமான ஒரு யோசனையை படைத்தளபதி கிட்ட சொல்றான். அந்த யோசனை மக்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரோமபுரி நாட்டில் வாழ்ற மக்களும் இளைஞர்களும் யாரும் படையில சேர முன்வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால கோபம் கொண்ட கிளடாஸ் மிமி அப்படிங்கிற அரசன் அந்த ரோமபுரி நாட்டில் ஒரு சட்டத்தை போடுறான். அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமபுரி நாட்டில் வசிக்கும் இளைஞர்களும் ஆண்களும் யாருமே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான். அப்படின்னு அந்த சட்டத்தை போட்டோன்னா மக்கள் ரோமபுரி நாட்டில் வசிக்கும் எல்லா மக்களும் அதிர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. இதனால நிச்சயம் செய்யப்பட்ட பல திருமணங்கள் ரத்து செய்யப்படுகிறது. அந்த அரசனுக்கு யாருமே திருமணம் செய்யல அப்படின்னா எல்லாருமே தன்னுடைய படையில சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசை கொள்றான். அதே மாதிரி ரோமபுரி நாட்டில் வசிக்கும் இளைஞர்களும் ஆண்களும் எல்லாரும் தன் காதலித்த பெண்களை விட்டுட்டு, தன் திருமணம் செய்த பெண்களை விட்டுட்டு எல்லாரும் பிரிய மனம் இல்லாமல் தன்னுடைய படையில அவன் நினைச்ச மாதிரியே சேர்றாங்க. அந்த டைம்ல தான் ஃபாதர் வேலண்டினஸ் அப்படிங்கிற ஒரு நபர் யாருக்குமே தெரியாம அரசனுடைய கட்டளையை மீறி பல பேருக்கு, அதாவது இந்த நாட்டில் உள்ள பல பேருக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. இது நாள் கணக்கா செஞ்சுக்கிட்டு வராரு. ஒரு நாள் அரசனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் அரசனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடும் கோபம் கொள்றாரு. நான் போட்ட கட்டளையை நீ மீறி நடக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டினஸை கைது பண்ண கட்டளை ஏற்றாரு. வேலண்டினஸை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்ல உனக்கு மரண தண்டனை அளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசனும் கட்டளை ஏற்றுறாரு. வேலண்டினஸ் சிறையில இருந்துகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் சிறைத்துறையின் தலைவன் மகனான பார்வையற்ற ஆஸ்டோரியஸ் மேல வேலண்டினஸ்க்கு காதல் வருது. ரெண்டு பேருமே காதல் கொண்டு இருவரும் காதலிச்சுட்டு வராங்க. அந்த டைம்ல தான் ஆஸ்டோரியஸ் தன்னுடைய காதலனை எப்படியாச்சும் சிறையில இருந்து விடுவிச்சு வெளியே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சி பண்ணி பார்க்கறாங்க. அது எல்லாமே சிறைத்துறையின் தலைவரான தன்னுடைய அப்பாவான சிறைத்துறை தலைவனுக்கு தெரிய வருது. உடனே ஆஸ்டோரியஸை தன் தகப்பனை அழைச்சிட்டு போய் வீட்டில் அடைச்சு வைக்கிறாரு. அடைச்சு வச்சுக்கிட்டு இது நாட்போக்கில் போயிட்டு இருக்கு. உடனே வேலண்டினஸுக்கும் ஒரு தகவல் வருது. அது என்ன அப்படின்னா, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மரண தண்டனை அளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வேலண்டினஸ்க்கு வருது. இந்த தகவலை கேட்டோம்னா வேலண்டினஸ் ரொம்ப மனம் உடைஞ்சு போறாரு. உடனே பக்கத்துல இருந்த ஒரு காகித அட்டையை எடுத்து தன் மனசுல உள்ள எல்லாத்தையும் எழுதி அவ்வளோ காவல்களையும் அவ்வளோ பாதுகாப்புகளையும் தாண்டி ஆஸ்டோரியஸ்க்கு அந்த காகித அட்டையை அனுப்பி வைக்கிறாரு. அந்த காகித அட்டை தான் உலகத்தின் முதல் கிரீட்டிங் கார்டு அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. அந்த காகித அட்டையை ஆஸ்டோரியஸ் திறந்து படிக்கும்போது மறுபக்கம் அரண்மனையில் உள்ள சிறையில் வேலண்டினஸ் கல்லால் அடிக்கப்பட்டு ரொம்பவும் கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. அந்த நாள் தான் 270வது வருடம் பிப்ரவரி 14ஆம் நாள். அந்த நாள் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு காதலர் தினமாக கொண்டாடிட்டு வந்திருக்கோம். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.